சொல்வதெல்லாம் உண்மை. நிழலாய் வழிந்தோடும் ஒரு விழியின் கதையில் மெலிதாய் ஒரு சோகம், அதை அறிவார் எவரோ. பழுதாய் அலைந்தோடும் ஒரு வாழ்க்கை படகை முழுதாய் கரை சேர்க்கும் வழி சொல்வார் எவரோ. சொல்வதெல்லாம் உண்மை. வீட்டில் 4 அறைகளா, தீவு போல் அவை இருப்பதா? பார்க்கும் பார்வையில் குறைகளா, குமுறல்தான் அவர் மொழிகளா? மோதிக் கொண்டது இரு இனம், நீதியை தேடி அலைந்திடும். பாதிப்பென்ன பலனென்ன, பேசினால் தெளிவாகலாம். முரண்களை நீக்கி வரங்களாய் மாற்றலாம், நிலை மாறலாம் துளி அன்பிலே. சொல்வதெல்லாம் உண்மை உண்மை. சொல்வதெல்லாம் உண்மை. இந்த சரளம்மா. சொல்லுங்கம்மா சரளா. என்ன வேலை செய்றீங்கம்மா? அம்மா வீட்டு வேலை செய்யறேன். புருஷன் வாட்ச்மேன் வேலை பார்க்குறாரு. எனக்கு 3 பொண்ணு. பெரிய பொண்ணு வந்து 8வது படிச்சுது. 8வது பாஸ் பண்ணிச்சு. நான் கூட்டின்னு வந்துட்டேன் மெட்ராஸுக்கு படிக்கிறதுக்கு. சின்ன பொண்ணு 2வது பொண்ணு, சின்ன பொண்ணு எங்கள் தாய் தப்போட்டு விட்டுட்டு நாங்கள் மெட்ராஸ் வந்துட்டோம். வேலை செய்தோம். பெரிய பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டோம். 2வது பொண்ணு இருக்கு. சொந்த தெரிஞ்ச பையன் தான் அவன். எங்கள் மருமனுக்கு தெரிஞ்ச பையன். அவன் வந்திருந்தான் வீட்டில். 6 வருஷமா இருந்தான் அந்த பையன். பிள்ளையா நம்பினேன் இவனை. சரி இருக்கட்டும், நம்ம 2வது மருமகனை 2வது பொண்ணு குடிக்கலாம் அப்படின்னு சொல்லி நான் வந்து ரொம்ப இவனு மேல பாசம் வச்சு இவனுக்கு தான் நம்ம கொடுக்கணும் அப்படி சொல்லி 6 வருஷமா நம்ம வீட்டுல இருக்கிறானே. நம்ம வீட்டுல இருக்கிறான், நம்ம வீட்டுல இருக்க மாட்டான். பக்கத்துல ரூம் எடுத்துப்பான். நம்ம வீட்டுக்கு வர போவா சௌகரியமா இவன் இருப்பான். அப்புறமேட்டு சரின்ட்டு கட்டிக்கோ அப்படின்னு நான் சொன்னேன். அப்ப இருந்தாங்க. தப்பெல்லாம் எதுவுமே கிடையாது. அப்பெல்லாம் தப்பெல்லாம் எதுவுமே பண்ணிக்கல. அப்புறமேட்டு நான் என்ன பண்ணேன், எனக்கு வந்து 3 குழந்தை, சின்ன பசங்க. ஊர்ல வந்து கஷ்டமான குடும்பம். தப்பு பண்ண குழந்தைங்களை காப்பாத்துறேன்னு தான். இது ஒண்ணும் இல்லை. அந்த குழந்தைங்களை கொஞ்சம் விவரம் தெரிஞ்சது. இட்டுன்னு ஓடியாண்ட நான் பண்ண தப்பு அவ்வளவுதான். என் குழந்தைங்களை காப்பாற்ற நான் பண்ணது தப்பு. அப்புறமேட்டு கூட்டின்னு வந்து மெட்ராஸுக்கு வந்து ஆளாயிடுச்சுங்க. 2வது பொண்ணை வந்து கட்டிக்க சொன்னேன். எங்க வீட்டுக்காரர் என்ன பண்ணாரு, என் பொண்ணு 18 வயசு, 2வது பொண்ணு 18 வயசு. வீட்டுல ஒரு பையன் இருக்கான். நான் என்ன சொன்னேன், என்ன கல்யாணம் பண்ணி பொண்ணு கேட்டான். நான் என்ன சொன்னேன், இருப்பா பெரிய பொண்ணே வந்து நான் 2ஆம் கட்ட நான் திருவாரூர்காட்டு கோயிலில் கல்யாணம் பண்ணேன் மேடம். திருவாரூர்காட்டு கோயிலில் கல்யாணம் பண்ணேன். நான் வந்து ஏதோ கூலிக்கு வச்சுக்கிட்டா வந்து நான் எல்லாருக்கும் சேர்ந்துருக்கேன்பா. அது மாதிரி அவசரமாக நான் பண்ண முடியாது. நான் உனக்கு நல்லா உங்கள் வீட்டில் நீ நல்லா 4 தரம் போயிட்டு கேட்டுன்னு வந்து கூட தீரா கேட்டுன்னு வந்து கல்யாணம் பண்ணலாம். சத்தத்தில் வைக்கணும் எனக்கு ஆசை இருக்குப்பா. அது மாதிரி என் பெரிய பொண்ணு மாதிரி நான் கல்யாணம் பண்ணி கொடுக்க மட்டும் நீ பொறுத்துன்னு வா அப்படின்னு சொன்னேன். அப்புறம் 20 வயசு ஆச்சு 2வது பொண்ணுக்கு. 22 தான் இப்போ கல்யாணம் பண்ணியிருக்கோம். நீங்க கல்யாணம் பண்ணி குடிச்சிட்டீங்களா 22 வயசுல? அதுக்கு நான் சம்மதிக்கல மேடம். 2வது பொண்ணுக்கு. ஏன் 2வது பொண்ணுக்கு நான் சம்மதிக்கல. நீங்க தானே சொன்னீங்க கல்யாணம் பண்ணி? பெரிய பொண்ணு மேடம், பெரிய பொண்ணு நாங்க சம்மதமா எல்லாம் சேர்ந்து கல்யாணம் பண்ணி கொடுத்தோம். 2வது பொண்ணுக்கு தான். நீங்க 2வது பொண்ணுக்கு தானே வீட்டுல வந்தா இல்ல மேடம் பொண்ணை குடுக்கறேன்னு சொன்னேன்னு. 2வது பொண்ணு தான் மேடம். பெரிய பொண்ணு ஃபர்ஸ்ட்ல கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டேன். கல்யாணம் பண்ணி கொடுத்தீங்களா இல்லையா? கொடுத்துட்டாங்க மேடம். கொடுத்துட்டாங்க. எனக்கு தெரியாது மேடம். எனக்கு கல்யாணம் பண்ண தெரியும். பொண்ணு ஒத்துண்டாளா? நான் பொண்ணு ஒத்துட்டேன். அந்த பையன் பேர் என்னது? வீட்டுல தங்கின பையன் பெருமாள். அப்ப பெருமாளோட போயிட்டு வரதெல்லாம் பண்ணிட்டு இந்த பையனை கல்யாணம் பண்ணிட்டான். ஏன் அப்படி பண்ணா தெரியல. நான் நல்லதா இருந்தேன். ஆனா தப்பு பண்ணிட்டாங்க. அப்புறமேட்டு தப்பு பண்ணிட்டாங்க. அது வந்து மறைக்கிறாங்க. அப்புறமேட்டு தப்பு பண்ணிட்டாங்கன்னா இல்ல மேடம், 1 முறை 2 முறை தப்பு ஆயிடுச்சு. தப்பு பண்ணிருக்காங்க. நான் கண்ணால பார்த்தேன். சரின்ட்டு நான் வந்து பொண்ணை வந்து வீட்டுல வச்சிடல. பெரிய பொண்ணு ஏற்கனவே நம்ம இடவடமா கொடுத்து மட்டும் பெரிய பொண்ணு அசிங்கப்பட்டது. நான் வந்து இவளை வீட்டுல வச்சுக்கவே இல்லை. அது என்ன பெரிய பொண்ணு அசிங்கப்பட்டது? அவன் வந்து கொஞ்சத்துல ஒத்துக்கல மேடம். பெரிய மருமவன் வீட்டுல வந்து போயின்னு வந்துட்டு இருந்துட்டு அவன் வந்து
தப்பு மேடம். என்னம்மா பொண்ணுங்க வளர்த்திருக்கீங்க? அதான் தப்பு மேடம். நானு தப்பு பண்ணாலும் கொடுத்துட்டேன் மேடம். பெரிய மாப்பிள்ளையும் நான் கொடுத்துட்டேன், பொண்ணை கொடுத்துட்டேன், தைரியமா கொடுத்துட்டேன். பொண்ணு அவ பெரிய பொண்ணு நல்லா இருக்கிறா, அவளுக்கு 2 பசங்க இருக்கு, அவங்களுக்கு பிரச்சனை இல்லை. அத மாதிரி பசங்க எதுக்கு இப்படி வந்துட்டு போறாங்க வீட்டுக்கு? அதுதான் மேடம் தப்பு. அந்த தப்பு நான் ஒத்துக்கிறேன். கல்யாணம் பண்ணீங்களா இல்லையாம்மா? பண்ணிட்டோம் மேடம். அதுக்கப்புறம் என்ன ஆச்சு? இப்ப என்ன பிரச்சனை மேடம்? ஃபர்ஸ்ட்ல சொல்லிடுறேன் மேடம். இல்லம்மா, நீங்க சொல்றது எல்லாம் நம்புற மாதிரி இல்ல. அதனால நீங்க என்ன பிரச்சனை சொல்லுங்க பாப்போம். என்ன பிரச்சனைனா, இப்ப கல்யாணம் எனக்கு தெரியாம கல்யாணம் பண்ணிட்டாங்க மேடம். எத்தனை வருஷம் ஆச்சு? கல்யாணம் ஆகி 3 வருஷம் ஆகுது. நீங்க கல்யாணத்துக்கு போலியா? இல்ல மேடம், எனக்கு தெரியாது மேடம். எங்க பண்ணாங்கன்னு தெரியாது மேடம். எனக்கு தெரியாது மேடம். நான் தான் வேணான்னு வழக்க இருக்கிறேன் மேடம். சரி, நல்லதா இருந்தாலும் கெட்டதா இருந்தாலும் நம்ம இவங்ககிட்ட தள்ளிடுவோம். நாளைக்கு இன்னொருத்தன் கட்டி போயிட்டு அந்த குழந்தை சிரமப்படக்கூடாது. என்ன அவன் சொல்லி சொல்லி பிரச்சனை போனா லாபமா நஷ்டமா நம்ம அவங்ககிட்ட தள்ளிடுவோம் சொல்லி தான் நான் எதுக்குமே நான் தலையிட்டல மேடம். எவ்வளவு உங்க பொண்ணு கல்யாணம் நடந்ததா? நடந்துச்சு. அதுக்கப்புறம் இப்ப எங்க சந்தோஷமா இருக்காங்க? இப்ப என்ன பிரச்சனை உங்களுக்கு? இப்ப என்ன பிரச்சனையா, இப்ப வந்து இன்னொரு பையன் இருந்தான் பாரு, அதை வச்சு இவன் வந்து இந்த பொண்ணை இது பண்றான். எது பண்றான்? சிலுமிசம் பண்றான். யாரு? 2வது மருமகன். நான் ஏற்கனவே நான் கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டேன். ஆறுமுகமா? ஆறுமுகம். சிலுமிசம். பொண்ணு சந்தோஷமா இருக்காளா இல்லையா? இருக்கா, சந்தோஷமா இருக்கிறா. எதுவுமே பிரச்சனை? எதுக்குமே சொல்லிக்காம சந்தோஷமா இருக்கிறா. சந்தோஷமா இல்ல மேடம், நீங்க கேட்டு பாருங்க. நான் வந்து நான் வந்து இது மட்டும் நான் கேட்டு. உங்களுக்கு என்னமா வேணும்? என்ன வேணும்னா, நான் எனக்கு இந்த நான் கேட்கிற நீதி வேணும். எனக்கு என்ன நீதி வேணும் உங்களுக்கு? அந்த குழந்தை ஒண்ணு பிறந்திருக்குது மேடம். பொண்ணு பிறந்திருக்குது என் 2வது பொண்ணுக்கு. அந்த குழந்தை வந்து அவன் எந்த இல்லன்றான். யாரு? என் மருமகன், 2வது மருமகன். எழுது இல்ல அதே அந்த குழந்தை என்ன அவன்துதான் அப்படின்னு வந்து அந்த குழந்தையிலேயே வந்து சிலுமிசம். எந்த இல்ல அவன். உங்களுக்கு என்னமா வேணும்? எனக்கு என்னன்னா, இந்த குழந்தைக்கு அப்பா யார்? என் குழந்தைங்க 3 பொண்ணு வந்து பிரிஞ்சு இருக்காங்க, ஒண்ணுக்கு ஒண்ணு சேர மாட்டாங்க. என்னையும் மதிக்க மாட்டாங்க, என்ன மதிக்கலனோட பரவாயில்ல. என் 3 குழந்தைங்க ஒன்னா சேரணும். சின்ன பொண்ணு கல்யாணம் பண்ணிட்டீங்களா? நான் கல்யாணம் ஆயிடுச்சு. அவ எங்க இருக்கா? அவ மருவத்தூர் பக்கத்துல இருக்கா. யாரு கல்யாணம் பண்ணி வச்சாங்க? அவளே போய் இஷ்டப்பட்ட கல்யாணம் பண்ணிட்டா. அவ சந்தோஷமா இருக்கா? சந்தோஷமா இருக்கிறா. இப்ப 3 பேரும் பேசிக்கிறதே இல்லையா? பேசிக்கிறதே இல்ல. பெரிய பொண்ணு எதுலையுமே நெருங்க உறதே இல்ல. என் பெரிய மருமகன் நெருங்க உறதே இல்ல. நல்லது கெட்டது கலந்துக்கவே முடியாது. பெரிய பொண்ணு எங்க வீட்டுல எது ஒண்ணாலும் எது ஒண்ணா நான் பெரிய பொண்ணு வீட்டுல இருந்தா கூட நாங்க யாருன்னா ஒரு ஆள் போயிட்டு வரோம், அக்கா தங்கச்சி வரவே மாட்டாளுங்க. அதே மாதிரி இருந்தா எப்படி ஆவறது? 2வது பொண்ணு என் தாயை பாக்கணும். எங்க அக்கா 1000 குடும்பம் போனாலும் எங்க அக்கால போய் பாக்கணும். என் பொண்ணுங்க வந்து 3 ஒரு சந்தோஷமா இருக்கணும். அதுதான் எனக்கு வேணும். இப்போ உங்களுக்கு என்ன வேணும்? உங்க பொண்ணுங்க 3 பேரும் சந்தோஷமா இருக்கணும். ஆமா, சந்தோஷமா இருக்கணும். அவ்வளவுதானே? அவ்வளவுதான். பொண்ணுங்கள்ட்ட பேசி பாப்போம். பேசுங்க மேடம். அவங்க என்ன சொல்றாங்க? சரி. அது வேற, இந்த போட்டோ வேற எடுத்து வச்சு இப்ப வெறியும் டார்ச்சர் பண்ணிட்டான் மேடம். போட்டோ எடுத்துட்டு வந்திருக்கேன் பாருங்க. யாரு? என்ன போட்டோ? பெருமாள். 2வது பொண்ணு போட்டாவே 2வது பொண்ணு போட்டோ எடுத்துன்னு வந்திருக்கான். பிடிச்சிட்டான். இதை குடு, அந்த பொண்ணை நான் வாழ விட மாட்டேன். நான் என்ன கல்யாணம் பண்ணி சின்ன பொண்ணை கல்யாணம் பண்ணி எங்க வீட்டுல விட மாட்டேன்ட்டாங்க. எனக்கு இந்த பொண்ணு வேணும். 2 வருஷமா என்ன டார்ச்சர் பண்ணா. 2 வருஷமா நான் உண்மையை சொல்லவே இருந்தேன். இப்பதான் என்ன அதிகம் டார்ச்சர் பண்ணும்போது இவ்வளவு தொழில் வந்துச்சு. என்ன உண்மை? என்ன உண்மை? இவன் என்ன பண்ணிட்டான், இந்த பொண்ணை என்ன கேட்டு என்கிட்ட இருந்துட்டு போயிட்டு பிறகு இந்த பொண்ணை நான் வாழ விட மாட்டேன். இந்த பொண்ணை நீ எப்படின்னா கேட்டு நான் கெடுக்க மாட்டேன்பா. என் பொண்ணு நல்லா இருக்கா, விட்டுடு. உனக்கும் அதுக்கும் எந்த பிரச்சனையும் வேண்டாம். சம்பந்தம் இல்லாம பேசிட்டு இருக்கீங்கம்மா, விட்டுரு அப்படின்னு நான் சொன்னம்மா. உண்மை என்னதுன்னு பாப்போம். சரிம்மா. என்னம்மா பிரச்சனை? இவங்களுக்கு என்ன பிரச்சனை? நாங்க வந்து அவங்களுக்கு சேர்க்காம நாங்க கல்யாணம் பண்ணிட்டு நானும் எங்க வீட்டுக்காரோம். அவங்க வந்து பெருமாளை கொடுக்கணும்னு ஆசைப்பட்டாங்க. எங்களுக்கு வந்து அண்ணன் முறை. அண்ணனுக்கு எப்படி குடிக்க முடியும்? அதனால எங்களுக்கு இஷ்டம் இல்ல. எங்க வீட்டுக்காரர் எங்க வீட்டுல பிரச்சனை பண்ணாரு. இதே மாதிரி உங்க அம்மா பிரச்சனை பண்றாங்களா, பெருமாளை கொடுக்கணும் அண்ணன் முறைன்னு. அவனுக்கு கல்யாணம் பண்ணா நீ இனிமே எங்க வீட்டுல இருக்காத, போயிடு வீட்டுக்கு, அம்மா வீட்டுக்கு, என் வீட்டுக்கு வராத இனிமே சொல்லிட்டாரு. இவளையும் கூப்பிட்டு பேசினாரு எங்க வீட்டுக்காரு. நீ என்ன சொல்றேன் அம்மா, நான் அது கேக்குறேன்னு சொன்னா. எங்க வீட்டுக்காரர் நானு எங்க வீட்டுல தான் எல்லாமே பார்த்தோம். மாப்பிள்ளைய கூட்டிட்டு வந்து வச்சு பார்த்தோம். கல்யாணம் பண்ண நாங்க தான் பண்ணமே. நானும் எங்க வீட்டுக்காரர் பண்ணாங்க. இப்ப வந்து நாங்க கல்யாணம் பண்ணிட்டோம். இத வந்து பிரிக்கணும். இவளையும் எங்க வீட்டுக்காரர் பிரிச்சுன்னு அவங்க அம்மா அப்படி ஆசைப்படுறாங்க. எங்க கிட்டே சவால் விட்டுறாங்க மேடம். அவங்க 2 பேரும் நான் பிரிச்சு காமிக்கிறேன். இல்ல பாரு, அடிக்கடி போன் பண்ணாங்க மேடம். நான் பேசுவேன், ஏமா அப்படிலாம் பண்றேன், நான் நல்லா இருக்கிறேன், உனக்கு இல்லன்னா உனக்கு என்ன பிடிக்கலாம், என்ன ஒதுக்கிறேன், நான் நிம்மதியா ஒரு பொண்ணு இறந்த போச்சு நீ நினைச்சுக்க மனசுல நான் ஒதுங்கிறேன். நான் உன்னை வந்து அசிங்கம் மடுத்துவேன், நான் கூட்டு போக நான் அசிங்கம் மடுத்த சொல்லுவேன். அவங்க பெருமாள் மேல என்ன அவ்வளவு இஷ்டம்? அது வந்து அவங்களுக்கு தான் மேடம் கேட்கணும். என் பசங்க நல்லா இருந்தா பாருங்க. போற இடத்துல வந்து நீ அசிங்கம் சரியா? என் பொண்ணுங்க 2 பேருமே வந்து குடிக்காரனுங்க தான், கஷ்டப்படுறாங்க, சிரமப்படுறாங்க, ஒரு 2 மாசம் இல்ல எங்களுக்கு வந்து ஒரு 2 மாசம் முன்ன இவ மருந்து குடிச்சிட்டா மேடம். இவ மருந்து குடிச்சா அவன் பண்ண சிலுமசத்துக்கு
நீ வந்து பின்ன கல்யாணம் இவங்க முடிச்சு வந்து சண்டை போடுறாங்க மேடம். அது எங்களுக்குள்ள பிரச்சனை ஆயிடுச்சு மேடம். அவர் வந்து ரொம்ப சண்டை போட ஆரம்பிச்சாங்க. இவங்க வந்து ஏதாச்சும் ஒண்ணு சொல்லிட்டு போயிடுவாங்க. அது எங்களுக்குள்ள பிரச்சனை ஆயிடுச்சு. சொல்ல மாட்டேன் இல்ல மேடம், மேடம், போய் சொல்ல மாட்டாங்க. அவங்க வந்து போய் சொல்றாங்க வந்து மேடம். 4 பேர் அவங்க சொல்றது மொத்தம் போய் மேடம். எங்க குடும்பத்தை கழிக்கிட்டு அவங்க தான் மேடம். எங்க 3 பேரையும் கழிக்கிட்டு அவங்க தான் மேடம். நான் உடனே சொல்றேன் மேடம். சரி மேடம். அவங்க நிம்மதி எங்களுக்கு வேண்டாம் மேடம். அவங்களுக்கு வேண்டாம். எங்க அப்பா இருந்தா எங்களுக்கு போதும் மேடம். பத்தியா எங்களுக்கு எங்க அம்மா வேண்டாம். எங்க அம்மா மேடம் கல்யாணத்துல போய் பைத்தியம் எங்க அம்மா 3வது பொண்ணு பிறந்ததுக்கு கொஞ்சம் இதுவாயிட்டாங்க சொல்லி பைத்தியம் சொல்லி இந்த நாங்க பைத்தியம் சொல்லல மேடம். நாங்க பைத்தியம் சத்தியமா சொல்லல மேடம். நாங்க சொல்லல. அங்க இருந்து உங்களுக்கு என்ன வேணும்? பசங்க நல்லா இருக்கணும். நல்லா அவ்வளவுதான். இருக்காங்க. அப்ப விட்டுடுங்களேன். நான் எதுவும் சொல்லல. நான் என்னன்றேன், என் பசங்க வந்து இவங்க 3 பேரும் நல்லது கெட்டது கலந்துக்கணும். எங்க தாய் வயசானவங்க அவங்களையும் போய் பார்க்கணும். இவங்க வந்து மேடம் 4 பேர்கிட்ட மதிப்பா இருக்கணும் மேடம். இவங்க ஒரு மாதிரி பேசுறாங்க. அது எங்க மாமியார் பிடிக்காது. இவங்க எப்ப வாயை விட்டுருவாங்க. எங்க மாமனார்கிட்ட போன் பண்ணி பேசியிருக்காங்க. அது மாதிரி பேசலாமா மேடம்? நான் என் பொண்ணுங்க வந்து சத்தியமா வந்து பொய் தான் சொல்றாளுங்க. பொய் சொல்ல மாட்டாங்க. பொய் சொல்றாங்க மேடம். உண்மையா சொல்ல சொல்றாங்க. மாட்டாங்க. எங்களை வந்து எனக்கு வந்து எங்களை பொய் சொல்லணும். எங்களை வந்து நீங்க வந்து உட்கார்ந்து இப்படி எல்லாம் பேசுறீங்களேம்மா, அந்த பசங்க வாழ்க்கை பாதிக்காதா? 4 பேர் மாதிரி இருக்காங்க. 4 பேர் வந்து எங்க மாமியார் பொய் சொல்லுங்க. பசங்க வந்து நிம்மதியாவே இல்ல மேடம். அது இல்லைங்க மேடம், சத்தியமா நிம்மதியா இல்ல பசங்க. இல்லைங்க மேடம். இப்ப வந்து இவங்க வந்து உடனே என்ன பண்ணாங்க, ஒரு வாரத்துல இல்ல ஒரு மாசத்துல எப்பயாவது ஒரு தடவை போன் பண்ணி எங்க வீட்டுக்கிட்ட என்னை பத்தி தப்பா சொல்லிட்டாங்க. உன் பொண்டாட்டி வந்து அவங்க கூட தப்பா இருந்தா இங்க போனா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அவங்க என்ன பண்ணாங்க, 10ஆம் வேலை செய்றாரு. இவங்க சொன்ன டென்ஷன்ல வந்து அவர் குடிச்சிட்டு வந்து என்கிட்ட கேட்பாரு, இந்த மாதிரி எதுக்கு பெத்த அம்மாவே சொல்றேன், நான் நம்பதான் செய்வேன், நீ மத்தம் சொன்னாலும் நான் நம்ப மாட்டேன். அத்தனையும் இங்க வந்து உட்காந்து சொல்லல. என் மரும என்ன சொன்ன மேடம்? தப்பு பண்ணாங்க சொல்ல நீங்க? இல்ல மேடம், அது எப்படி மேடம்? தப்பு கண்டிப்பா பண்ணாங்க. தப்பு கண்டிப்பா பண்ணாங்க. ஏமா அப்படி பேசுறீங்க? அது பொண்டா புருஷனோட குழந்தையோட வாழ்ந்து என் மரும வந்து தர்மா என் 2வது சொல்றது எல்லாம் போய் மேடம். எங்க வாழ்க்கையை கெடுத்து எங்க அம்மா தான் மேடம். எங்க அம்மா எங்களுக்கு தேவையில்லை. நாங்க நிம்மதியா இருப்போம் மேடம். எங்க அம்மா எங்களுக்கு வேண்டாம் மேடம். நீ வந்து அவங்க கூட இருந்து 3 மாசம் நான் கர்ப்பத்தை கழிச்சேன்னு சொன்னால நான் கலைச்சனா இல்லன்னு கேளுங்க மேடம். நான் எதுக்கு மேடம் நான் தப்பு பண்ணிட்டு நான் சரி அவங்க கூட தப்பு பண்ணேன் கலைச்சனா கூட நான் எப்படி அவங்க கூட நான் போயிருக்கணும்ல. நான் எதுக்கு இன்னொருத்தான் நான் கல்யாணம் பண்ணணும்? இது என்ன மாதிரி அம்மா? இது இல்லம்மா கொஞ்சம் எங்க அம்மா நாங்க வந்து பெத்தல ரொம்ப அவஸ்தை மேடம். எங்க அம்மா கிட்ட வந்து நிம்மதியே இல்ல மேடம். வந்து நான் இருக்க வயசா நீயாவது கொஞ்சமாவது நல்லா இருக்கிற. இப்ப நல்லா இருக்கு மேடம். கல்யாணம் பண்ணி நீ போயிட்டா. இவங்களுக்கு போயிட்டாங்க ஊர்ல போய் சண்டை வந்திருக்கு மேடம். இவங்களுக்கு சண்டை வந்திருக்கு. படிக்கல இவங்களுக்கு சண்டை வந்திருக்குது. உன்னை எப்படி பண்ணா ஏது பண்ணா சண்டை போட்டுருக்கான். என் லைஃப்ல சத்தியமா அந்த மாதிரி எங்க வீட்டுல இல்ல கேட்டதும் கிடையாது. போய் சொல்லாத. ஒரு நிமிஷம் 10 நிமிஷம் நான் பேசுறேன் மேடம். 1 வாரம் பொறுத்து 2 வாரம் பொறுத்து நம்பி இருந்து யாரு சொன்னது இதெல்லாம் உங்கள்கிட்ட? நான் எப்ப வந்துக்கிறேன்? அத்தனை இவதான் சொன்னான். நான் எப்ப வந்திருக்கேன்? இல்ல மேடம், அத்தனை சிலுமிசம் கொஞ்சம் இருங்க அம்மா, நீங்க 2 பேரும் அந்த பக்கம். இவளே வந்து சொல்லிட்டு போய் சொல்றேன் மேடம். இப்ப இவங்க 2 பேரும் 4 பேரும் பேசி எனக்கு திக்கி இல்ல மேடம். சத்தியமா எனக்கு திக்கி கிடையாது. இவங்க எல்லாம் ஒரு கட்சி. நீங்க கேளுங்க எங்க வீட்டுக்காரர் பொறுத்து நிக்கிறோம். எங்க அம்மா வேணும் தான் பொறுத்து நிக்கிறோம். ஆறுமுகம் என்னப்பா பிரச்சனை? சரி மேடம், நான் பொண்ணை கொடுக்க மாட்டேன். எதுக்கு நீ மீண்டும் வந்து கட்ட என் பொண்ணை? நான் கொடுக்க மாட்டேன். 2 வாட்டி ஓப்பனா போய் சொல்லிட்டு வந்துட்டேன். நாங்க தான் கட்டி கல்யாணம் ஆகி பசங்க ஆயிடுச்சு. வாய் மூடி சும்மா இருப்பியா? நான் குடுக்க நீ கட்டின் போயிட்டு நீ எவ்வளவு சிலுமிசம் பண்ணிருக்க. அந்த குழந்தைய அவன் இல்ல சொல்லிட்டாங்க. எதுவும் பண்ணல மேடம். எங்க வீட்டுல மேடம் என் தாய் சாரியா சொல்றேன். போய் சொல்றாங்க. ஏமா பசங்களை வாழ விடுங்க. வாய மூடி அதை மட்டும் ப்ரூவ் பண்ணிக்கோ. அது நீ போட்டோ காட்ட சொன்ன. இல்ல அப்பெல்லாம் அதெல்லாம் கிடையாது. போய் சொல்லாத. அதெல்லாம் கிடையாது. யாருமே சந்தேகம் வருதா மேடம்? அது மாதிரி எடுத்து போய் பெத்த பொண்ணே அது மாதிரி சொன்னா நான் எனக்கு வேற இவங்க வந்து காமிச்சாங்களா? இவங்க தான் வந்து காட்டினாங்க. என்ன சொன்னாங்க? இவங்களே தான் எல்லாமே சொல்றாங்க. நான் சந்தோஷமா தான் இருக்கிறேன். நான் 700 ரூபாய் சம்பாதிக்கிறேன். டெய்லி 700 ரூபாய் சம்பாதிக்கிறேன். என் பொண்டாட்டி போய் நான் காப்பாத்திக்கிறேன். நீ எனக்கு அவசியமே கிடையாது. எங்க வீட்டு உன்ன சொல்ல வேலைக்கு கூட மாட்டேன். உங்க புருஷன் எங்க புருஷன் இருக்காரு. எங்க புருஷன் வந்து அவர் பேச இவங்க பேச கேக்குறாங்க. இவங்க 4 பேரும் ஒன்னாவதுல நான் தனியா வந்திருக்கேன். எனக்கு இதுதான். எனக்கு யாரும் இருந்துருங்க அவங்க பாட்டுல அவங்க வாழ்க்கை இருக்கட்டும். ஆனா இந்த குழந்தை வந்து யாரு நீங்க பண்ணி விடுங்க. அதுதான் இந்த குழந்தை எந்திரன்னு சொல்லும் போது நாளைக்கு என்ன பிரச்சனை ஆகும்? எந்த பிரச்சனையும் இல்ல. அவங்க மரியாதை நாங்க அவர் கூட இருந்தது நானு. என்னோட குழந்தை எனக்கு தெரியும் நல்லா. அவருக்கு தான் பிறந்தது. அத்தனையும் சொல்லி இப்ப அவ்வளவு சொன்ன குழந்தை எந்தலன்னு சொல்லிட்டு நான் அச்சு உங்ககிட்ட தெரிஞ்சு அந்த கேள்வி என் சின்ன பொண்ணு தான் உங்களுக்கு தெரியும். என் சின்ன பொண்ணு இல்ல.
உன் சின்ன பொண்ணு கூட்டுன்னு இல்ல சொல்றானே என் சின்ன பொண்ணு தான் உன் கதைய சாயம் தெரியும் என் அதான் சின்ன சொல்லு, பொண்ணுங்க கூட்டு இல்ல போ. அதனாலதான் இப்போ ஏன் எல்லாம் தெரியும் என் சின்ன பொண்ணுக்கு இவங்க பண்ண டார்ச்சர் அத்தனையும் தெரியும் மேடம் என்ன டார்ச்சர் இவங்க சொல்றதுனால தான் அவங்க வந்து டார்ச்சர் இல்ல பண்ணுவாங்க. நான் இவங்க ஒரு படிக்கல பெத்தவ போன் பண்ணி சொல்லாம இது மாதிரி போய் சொல்லாத. இது மாதிரி பண்ணாங்க. போய் சொல்லாத phone நீ பண்ணி என்ன மாதிரி சொல்லாம வச்சிருக்க இருக்க. கஷ்டப்படுவ போய் சொல்லாத நான் ஏன் போய் கஷ்டப்படுறேன்? சொல்லாத. கஷ்டப்படுவேன். போய் நான் ஏன் சொல்லாத. கஷ்டப்படுவேன்? போய் நீ சொல்லாத. கஷ்டப்படுவேன். நான் போய் போய் சொல்லாத. கஷ்டப்பட வச்சுட்டு அப்புறம் தான். அத்தனையும் நீ மறைக்கிற போய் சொல்ற நான் ஏன் மறைக்கணும்? கண்டிப்பா கண்டிப்பா சரி பண்ற நான் தான் மறைக்கிறேன். உள்ள வந்து உட்காந்துக்கின்னு. இவன் மருமன் என்ன இவன் வீடு என்ன சொன்ன தெரியுமா என் கூட நீ இருக்கிறியா பெருமாள் உன் பொண்ணை வேணாம் பண்ண கட்டி அவங்க சொல்றது போய் சொல்றாங்க மேடம். சத்தியமா இது வா சார். நான் நம்பவே மாட்டேன் ஆமா மேடம். நீங்க கொஞ்சம் எந்திரிச்சு வெளியே போங்களே என்னால உங்ககிட்ட பேச முடியாது இல்ல மேடம் அப்படியே சொன்னா என் மருமவன் நம்பவே மாட்டேன் மேடம். எங்க வீட்டுக்கு யாருமே பேசவும் மாட்டாரு, சொல்லவே கண்டிப்பா, மாட்டாரு மேடம். எனக்கு கண்டிப்பா தெரியும். open ஆ எங்க வீட்டுக்கு பத்தி எனக்கு மேடம். தெரியும் மேடம். என்ன இவங்க இதே மாதிரி இவங்க பேசுறாங்க மேடம் சத்தியமா அதே உண்மை சொன்னா மேடம் அப்படியே எங்க பிரச்சனை வந்து எங்க அம்மா தான் மேடம், வேற யாரும் இல்ல. என்ன நடக்கிறது உங்க குடும்பத்துல நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அத்தனைக்கும் காரணம் அவர்தான் நான் சொன்னா எது கேக்குறாங்க மேடம்? அவங்க கேட்க மாட்டாங்க மேடம், யாருக்கும் மதிப்பு கொடுக்க அப்பா மாட்டாங்க சொன்னா மேடம். அப்பா எங்க அடிப்பா எங்க அம்மா அடிப்பாங்க மேடம். தொடப்பு கடையில அடிப்பாங்க, கையாலே அடிப்பாங்க. நான் போய் சொல்லாத பொய்யே சொல்லாத எங்க அப்பா வேணா கேட்டு பாருங்க, அப்படியே அடிப்பாங்க. போய் நான் அடிச்சு எங்க அப்பா கொஞ்சம் பேச வருமா எங்க அப்பா வந்து ஆபரேஷன் பண்ணுவாங்க. என்னங்க பிரச்சனை உங்க அப்பா நான் விட்டுட்டுனா உங்க அப்பா நீ கம்முனு இரு. உங்க வைஃப் வந்து எல்லாம் இங்க வந்து எதெல்லாமோ சொன்னாங்க தவறான பாதையில போனேன் அப்புறம் திருந்தி நல்லா வாழ்ந்தேன் பசங்க எல்லாம் செட்டில் ஆயிடுச்சு இப்ப எதுக்கு பசங்களை டிஸ்டர்ப் பண்றாங்க அதை கேளு. அவங்க என்ன பண்ணாங்க? அவங்க பண்றது ஒண்ணு புரியல மேடம். அவங்க நான் தானே இப்ப பண்ண தப்பு ஒரே தப்பு தான் மேடம். இவங்க வந்து முறையில்லாத பையனுக்கு கட்டி கொடுக்க பார்த்தாங்க ஒரு பையனுக்கு. அதாவது எங்க பெரியம்மாவுக்கு மச்சான், அவங்க மாமா மச்சான் ரெண்டு ஒரு வீட்டுல எப்படி பொண்ணு விட முடியும்? பெருமாளுக்கு பெருமாளுக்கு. அவங்க நான் இவங்க வந்து இதுவும் போட்டாவையும் அவங்க போட்டாவையும் எணிச்சிட்டாங்க. இவங்க எணிச்சி கல்யாணம் பண்ணதுக்கு ஆரம்பிச்சாங்க. ஒரு வாரத்துல பண்ணதுக்குறாங்க அவங்களுக்கு போட்டு அதெல்லாம் போய்க்கிறாங்க. அப்பெல்லாம் கல்யாணம் அப்பெல்லாம் போட்ட எனக்கே இல்ல மேடம் நீ கம்மி நான் என் மூணு பொண்ணு காட்சி நான் போட்டே தொடங்கல அத்தனையும் பண்ணது இவன் தான் இப்பதான் பேசாதீங்க அவன் பண்ணல. அவரும் போய் தான் சொல்றாரு மேடம் எனக்கு வந்து கடவுள் தான் இருக்கிறான் மேடம் நீங்க அவங்க எனக்கு யாரும் இல்ல பாருங்க கடவுள் ஓடி போயிடுவாரு இல்ல மேடம் அவங்க சொன்னது போய் நான் சொல்றேன். அவங்க போய் போறாங்க. அவங்க பண்ணலையாம். நான் கழுப்புறத்தை ஏதெல்லாம் அழிக்கிறேன்னு சொன்னாங்க. என்கிட்ட நான் கேட்டாங்க. இவங்க தான் பண்ணாங்க. ஒன்னும் கூட பண்ணிக்கிறாங்க. அதை சொல்றேன் விட்டுங்க. என்ன இது அதான் ரெண்டு பேரும் போட்டோ எணிச்சு இவங்க கல்யாணம் பண்ண ஆரம்பிச்சாங்க. நான் என்ன இன்னொன்னு பண்ணாங்க இன்னொரு சின்ன பொண்ணுக்கு அதுவும் இது கல்யாணம் ஆன பிறகு அதுவும் போட்டா இது போய் அனுப்பிச்சாங்க. எனிச்சு அது பண்ணது பார்த்தாங்க. அவனுக்கு மறுபடியும் ரெண்டாவது நைட்டு ஃபுல்லா டார்ச்சர் பண்ணி எங்கேயோ வெளிநாட்டு கூட்டின்னு போய் சூடு வச்சு தொடையில மந்திரவாதி பண்ணி அவ்வளவு ஒரு டார்ச்சர் பண்ணி ஓடிப்பட்டா மேடம். என் தங்கச்சி அவ்வளவு ஒரு கஷ்டப்பட்டாவோ. நைட்ல தூங்க மாட்டா. எழுப்பி உட்காந்து கேட்குமா அப்படி ஒரு கேள்வி என்கிட்ட சொல்லி வந்து அழுதாலே ஆகும். பெருமாளுக்கு 2 புள்ளையும் கட்டி கொடுக்கறதுக்கு எதுக்கு இந்த அம்மா ட்ரை பண்ணிச்சு? பெருமாளுக்கு இவங்களுக்கு என்ன சம்பந்தம்? கேட்டுப்ப எங்க மருமனுக்கு மச்சான் மேடம். அவன் வந்து மச்சான் இவன் பொண்ணு குத்துலேருந்து அவன் கூட வேலை செய்யறான். வருவான் போவான். எங்க வீட்டுல தங்க மாட்டான். வருவான் போவான். அதனால இவங்க 4 வருஷமா இருக்கிறாங்க நம்ம வீட்டுல. வரவான் போவானா குடுன்னு சொல்லிட்டு இவங்க வேறுபாடு பண்ணாங்க. 4 வருஷம் இல்ல 6 வருஷம் நான் மேல மாட்டோம். சரி 6 வருஷம் சரி விடு. கட்டி போயிட்டு நான் திரும்ப சொன்னா அவன் எங்க மருமகன் சரி விடு. அவன் தான் குழந்தை. அவன் எப்படி உன வச்சு நான் எப்படி கொட்டேன் அவன் குழந்தை எப்படி படுத்த சொன்னேன். இவங்க சொன்ன அந்த வார்த்தை நீ வந்தியா நீ இந்தியா சொன்னேன். நான் அங்கே என் பொண்டாட்டி வச்சு நானாச்சு அங்க கேளு. நான் பார்த்தேன் என் காதுல நான் கேட்டேன். நீ நீ பொம்பளையா இருந்தா சொல்லலாம். போய் சொல்லாத. கம்முன்னு இருந்துட்டேன் நான் குடுக்க மாட்டேன்னு சொல்றேன். நீ மீண்டும் எதுக்கு வந்து எங்க வீட்டுல நீ என்ன சொல்றது? பொண்ணு வச்சு நான் கூட்டு போனேன். கூட்டு போயிட்டு நான் என்ன பண்ண போறப்பா? கட்டி போய் நீ என்ன ஈத்து போய் கல்யாணம் பண்ணேன். முடிஞ்சு போச்சு. சரி உங்களுக்கு இஷ்டம் இல்லாம அவன் கல்யாணம் பண்ணிட்டான். என்ன பண்ணலாம்? இப்போ ஒரு பொண்ணு வாய் மூடிட்டு சும்மா இருங்க. சரிமா அதனாலதான் இப்போ இவங்க எல்லாமே 4 பேரும் ஒன்னா இருக்காங்க. நான் பண்ணது ஒரு தப்பு மேடம். இது போல போட்டோ என்ச்சி கல்யாணம் பண்ண ஆரம்பிச்சு எனக்கு சொல்லிட்டாங்க ஆளு. அப்பெல்லாம் நான் போட்டோ என்ச்சினம்மா இது சொல்லு சொல்லு நான் உங்க கூட இல்லவே இல்ல. உங்க கூட நான் இருந்தேனா எங்க பெரியம்மா வீட்டுல போய் 1.5 வருஷம் 2 வருஷம் நான் தங்கி கம்பெனில நான் எந்த சிலமசும் பண்ணல. கல்யாணம் இந்த மாசம் தங்கி வீட்டு வேலை செஞ்சேன். நான் 1500 ரூபாய் சம்பளத்தை நான் வீட்டுல போய் கோயம்புத்தூர்ல போய் வேலை செஞ்சேன். அங்க இருந்து தீபாவளிக்கு வர சொல்ல இவனா சொல்லிட்டாங்க நீ நின்னுன்னு சொல்லிட்டாங்க. அப்ப நின்னு திரும்ப டார்ச்சர் தாங்க திரும்ப பெரியம்மா வீட்டுக்கு வந்துடும். பண்ணாச்சுன்னா பெரியம்மா வீட்டுல தான் நான் முக்காசு இருந்ததே அங்கதான். அவன் வந்து என்ன சொன்ன கல்யாணம் ஆகல நீ அடிக்கிறமான்னு சொன்னேன். அமிஜி காலோட விட்டேன். இவ பேசினா இல்லையான்னு கேட்பாரு. பெருமாளுக்கு டெய்லி போன் பண்ணி பேசுவா.
நான் பண்ணவே சும்மா மாட்டேன். பேசாத. போய் சொல்லாத. பேசணும். ஏன் பேசாத? டெய்லி எல்லாம் பண்ண அந்த மாட்டேன். சமையல்கார அம்மா சொல்லுவாங்க மேடம், இவ டெய்லி பெருமாள் போன் பண்ணி பேசுறா. நான் தான் மேடம் பேசுவேன். அண்ணன் கிட்ட பேசல என்னம்மா கிட்ட. உங்களுக்கும் பெருமாளுக்கும் பழக்கம் இருந்தது இல்ல சொன்னீங்களா கிடையாது இல்லையா? மேடம். அவன் குடிச்சிட்டு வந்துட்டு அமங்கலம் பண்ணான். என்ன குடிச்சிட்டு பண்ணா வந்துட்டு அமங்கலம் என்ன பண்ணான். பண்ணா இந்த பொண்ணை சேர்த்து விடு, இந்த பொண்ணை சேர்த்து விடு அப்படின்னு சொன்னதுதான், வேற ஒண்ணும் இல்ல. இதெல்லாம் போய் மேடம். இல்ல மேடம், யாரும் நம்பாத, இதுதான் உண்மை. ஹலோ ஹலோ, பெருமாள் பேசுறீங்களா? ஆமா. பெருமாள், நான் சொல்வதெல்லாம் உண்மையில இருந்து லக்ஷ்மி ராமகிருஷ்ணன் பேசுறேன். சொல்லுங்க. இந்த குடும்பம், உங்க பேர் என்னமா? சரளா. சரளா குடும்பத்தோட உங்களுக்கு என்ன சம்பந்தம்? சம்மதம் எங்க மாமா பஸ்ல மெட்ராஸ் வந்த புதுசுல எங்க மாமா வந்து அவங்க வீட்டுல கொஞ்ச நாள் தங்க வச்சாரு. சரி, நானும் எங்க மாமாலாம் அவங்க வீட்டுல இருந்தோம். நீங்க ரொம்ப டார்ச்சர் பண்றீங்களாமே, கல்யாணம் ஆன பொண்ணை வச்சு அவங்கள பிரிச்சிருவேன்னு ரொம்ப டார்ச்சர் பண்றீங்களாமே. பண்றேன், நான் அவங்க பொண்ணுகிட்டே கேளுங்க, நான் பண்றேன். நானு சொல்றாங்களே அந்த அம்மா, சரளா அம்மா சொல்றாங்களே, நீங்க வந்து உன் 2வது பொண்ண பிரிச்சிருவேன்னு சண்டை போடுறீங்களாமே. மேடம், அப்படிலாம் நான் சொல்லது இல்ல இது வரலாம். அவங்களே சும்மா என் போட்டோவா அந்த பொண்ணு போட்டோ மொத்தம் சின்ன பொண்ணு போட்டோ எடுத்து வச்சு கல்யாணம் பண்ணி சொல்லி பண்ணாங்க. நீங்க தான் பண்ணீங்களா? அவன் தான் பண்ணா மேடம், அவன் தான். நான் பண்ணல மேடம். அவன் இடையில அவன் தான் பண்ணா மேடம். பொண்ணுகிட்டே கேளுங்க மேடம், தெரிஞ்சிடும். அவங்க பொண்ணுகிட்டே கேளுங்க, அவங்க பெரிய பொண்ணுகிட்ட கேளுங்க, அவங்க வீட்டுக்கார்ட்ட கேளுங்க, அவங்க எல்லாமே மருமகிட்ட கேளுங்க. இவன் என்ன சொல்றான் மேடம், நீ பைத்தியம், உன் பொண்ணுங்க சொன்னா உன் பேச்சு எடுக்காதுன்றா மேடம். சரி, இப்ப 3வது பொண்ணையும் கட்டி கொடுன்னு சண்டை போட்டீங்களா? 3வது பொண்ணை கட்டி கொடுன்னு சண்டை போட்டீங்களா? 3வது பொண்ணு எனக்கு 2வது பொண்ணு கல்யாணம் முடிஞ்ச பிறகு அவங்களுக்கு 3வது பொண்ணு போட்டோ எடுத்து என் போட்டோ எடுத்து ஒன்னா இணைச்சு அந்த பொண்ணே எனக்கு போன் பண்ணி சொல்லி எடுத்துன்னு வந்து காமிச்சு அப்புறம் அது வேற ஒரு பையனா கூட அது கல்யாணம் பண்ணிச்சு, எங்க ஊர் பையனா கூட போயிட்டு. அப்போ உங்களுக்கு இந்த இதுக்கு எந்த சம்பந்தம் கிடையாது? எனக்கு எதுக்கு, நான் எதுக்கு மேடம் பண்ண போறேன்? அந்த இருக்கு பொண்ணு மேடம், கல்யாணம் ஆயிடுச்சு. சம்பந்தம் இருக்கு, மறைக்கிறாங்க. இந்த அம்மா ஏன் இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்கு? அது அவங்களுதான் மேடம் வேணாம். இல்ல மேடம், இருக்கு மேடம். நீங்க சத்தம் போடலையா? நான் இது ஏன் மேடம் பண்றேன்? அவங்க அண்ணா கூட ஒரு நாள் எனக்கு போன் பண்ணி கேட்டாரு. யாரு? அவங்க அண்ணன் கிருஷ்ணமூர்த்தின்னு ஒருத்தர். என்ன சொன்னாரு? இந்த மாதிரி ஏன்பா பண்றா, அப்படி ஒரு குடும்பம் அந்த பொண்ணு தான் கல்யாணம் ஆயிடுச்சு, ஏன்பா போட்டோ எடுத்து பண்ண அப்படின்னாரு. எனக்கு தான் கல்யாணம் ஆயிடுச்சு, நான் எதுக்கு பண்ணேன், அந்த பொண்ணு விட்டே கேட்டு பாருங்க அப்படின்னு சொன்னேன். உங்களுக்கும் அந்த பொண்ணுக்கு எந்த சம்பந்தம் கிடையாது? இல்ல மேடம், நான் இதுக்கு சம்பந்தம் எனக்கு இருக்கு மேடம். கல்யாணம் ஆயிடுச்சு, அதுக்கு டெய்லி தேடி போவான். அங்க வானாவரத்துல வீடு எடுத்து வச்சு பக்கத்துல மதுரை தேடி போவான் மேடம். இந்த பொண்ணு கிடைக்காது. என்ன கூப்பிடுவான் மேடம், உன்னை தேடி போக மாட்டான், என்ன காய்ச்சல் பண்ணுவான். வானாவரத்துல வீடு எடுத்து வச்சு அது எப்படி மதுரையில பொண்டாட்டி கூடாது கூட காய்ச்சல் பண்ணா இவன் என்ன. நீங்க ஆஸ்பத்திரியில கொண்டு போய் சேருங்க நம்ம. மேடம் இல்ல மேடம், ஒரே வார்த்தை நான் செக் பண்ணிட்டேன் மேடம். ஒரு நேரம் செக் பண்ணாங்க, செக் பண்ணி இப்பதான் ஆரம்பிக்குது, 2 மாசம் மாத்தாடு சாப்பிட்டு மறுபடியும் வந்து மாத்த வேணாங்க. சாப்பிட அறிவு இருக்காமா உனக்கு? 2 நாள் மருமக பிள்ளை பக்கத்துல உட்கார வச்சுட்டு அந்த பொண்ணு இப்படி அபாண்டமா பேசுறீங்க. அம்மா எல்லாமே போய் சொல்லுங்க, என்ன பண்ண முடியும்? எல்லாமே போய் சொன்னா சரி, நீ தான் பேசியா வேற என்ன பேச ஆரம்பிச்சிட்டாங்களா? பெருமாள் சொல்லுங்க மேடம். இது அந்த பொண்ணோட புருஷன் இருக்காரு இங்க ஆறுமுகம், நீங்க கொஞ்சம் அவர்கிட்ட பேசுங்க, கிளியர் பண்ணுங்க. அதெல்லாம் எனக்கு அவங்களுக்கு எந்த சம்பந்தமும் இல்ல மேடம். இது வரலாம் கல்யாணம் ஆச்சு, எப்போ கல்யாணம் ஆச்சு அதுல இருந்து நான் அந்த பிரச்சனையே போறது இல்ல. அதோட நானும் யோசிச்சேன். இவன் 2 வருஷமா பொண்டாட்டில போய் இந்த பொண்ணை டார்ச்சர் பண்ணுவான். என்கிட்ட சொல்ல மேடம், வேணாண்டா அவங்களுக்கு ஒரு குழந்தை பிறந்துச்சு, உன் வேலையை நீ பாத்துன்னு சொல்லுவேன். அப்படியே பிளேட்ட மாத்தி இல்ல பேசுறாங்க மேடம். உண்மையிலேயே லைஃப்ல இது காது குத்துற நான் கேட்டேன் வரைக்கும். அவங்க கிட்ட பேசுனேன், நான் எதுக்கு அவங்க கிட்ட எனக்கு எங்க வீட்டுக்காரருக்கு எனக்கு என்ன கேப்பான், என்ன கேப்பான், எதுக்கு நான் காதுல கேட்கறதுக்கு வந்தேன். ஏமா அப்படி போய் சொல்றீங்க? ஒரு ஒரு தயவுசே சொல்லி பேசாதம்மா. இல்ல 2 மாசம் முன்னே சொல்லிட்டாங்க, மாசம் சாப்பிடுமா 2 நாளும் சாப்பிட்டாங்க மேடம். எனக்கு மாச கடை எது போட்டாங்க, மேடம் சாப்பிட்டு மறுபடியும் வந்து சாப்பிடுவாங்க. 2 மாசம் சாப்பிடுவாங்க மேடம். போன் பண்ணி என்ன தயவுசெய்து விட்டுடுமா, நீ என் தலை முடிவு, எனக்கு ஒரு பொண்ணு இறந்துச்சு, நீ முடிவு பண்ணிடுங்க, எனக்கு தேவையில்லை, நீ அம்மாவே கிடையாது, நான் ஒத்துக்கிறேன் அப்படின்னு சொன்னேன். நான் உன்னை அசிங்கமா தான் விட மாட்டேன் அப்படின்னு அவன் தான் புடிச்சான். இது வந்து யாருமே எடுக்க மாட்டாங்க மேடம், இது எடுக்கவே மாட்டாங்க. ஆமா மேடம், நீங்க 2 பேரும் உங்க வாழ்க்கைய பாருங்க, நீங்க 2 பேரும் கிளம்புங்க. இவங்களை உட்கார வச்சா இன்னும் பிரச்சனை, அந்த பசங்களுக்கு பிரச்சனை. மோசம் மேடம். எங்க தூக்கிட்டு ஆஸ்பத்திரி கூட்டிட்டு போங்க, நீங்க கிளம்புங்க. நான் சரி, நான் ஆஸ்பத்திரியில கொண்டு போய் சேருங்க அவங்கள. மேடம் நீங்க கொஞ்சம் கேளுங்களா, என்ன பெருமாள் செக் எதுக்கு பண்ணிட்டேன் அடிச்சா? மேடம். ஒரு 2 மாசம் முன்னே செக் பண்ணிட்டேன் மேடம். மாசம் சாப்பிட மாட்டாங்க மேடம். உங்க தொந்தரவு தாங்க முடியாம அடிச்சிருப்பாரு. இல்ல மேடம், ஐயோ இல்ல மேடம், கிடையாது. அவன் பண்ணதான் வந்து பேசுறான் மேடம். அடிச்சான், ரைட் தான் அவன் என்ன அடிச்சான். கை பிடிச்சி ஈத்தது உண்மை, அடிச்சது சும்மா உண்மை, சும்மா அதெல்லாம் அடிச்சா உண்மை. அது மேடம் பண்ணுவாங்க. இந்த கேஸ்ல ஒரே ஒரு வழிதான், அந்த பசங்களோட லைஃப்ல இவங்க இன்டர்ஃபியர் பண்ணக்கூடாது. பண்ணாது. பசங்க மருமகங்க எல்லார்ட்டையும் நம்பரை மாத்த சொல்லணும், பெருமாள்கிட்டயும் நம்பரை மாத்த சொல்லணும். இவங்களை ஆஸ்பத்திரிக்கு கூட்டிட்டு போங்க, இல்லன்னா ஏதாவது ஊர்ல போய் வாழுங்க.
இல்லன்னா பசங்க நிம்மதியா இருக்காது. நான் சொல்றேனே, நீ தாய்மா பொண்ணு மேடம், அது தாய்மா பொண்ணு. இவ நான் ஒன்று சொல்லாமா, அவங்க அக்கா, அவங்க அம்மா, அவங்க அண்ணன், பெரிய அண்ணன், சின்ன எல்லாம் வந்தாங்க கல்யாணத்துக்கு. இது மட்டும் வரல. என் பெரியமன் வந்து கூட்டம் வர மாட்டாங்க. நான் அடிச்சேன், இவ்வளவு வரா நீ என்ன பண்ண கல்யாணம்? எப்படி போவோம் மேடம்? நான் இல்லாத என்ன கல்யாணம் பண்ணேன் நீ? உன்னை எதுனா நான் பண்ண விட மாட்டேன்னு சொல்லி அன்னைக்கே சாப்பிட இப்ப வந்து சொல்லிட்டாங்களே மேடம், எனக்கு யாரு இவங்க அப்படியே இவங்க பண்ணது பூரா போய் மேடம். அத்தனை உண்மையும் பூரா ஒரு வார்த்தை மெயில் மேடம். பொண்ணுங்க நான் சொல்லி கொடுத்தா எங்க பொண்ணு எப்படி பேசுங்க பாருங்க. இல்ல நல்லா இருக்கிறாங்க. இவங்க வந்து 2 பொண்ணு ஒரு கட்சி, நான் மட்டும் ஒரு கட்சி. இன்னொன்னு மேடம், இன்னும் சின்ன பொண்ணுக்கு பாரு, அந்த அவன் வந்து இங்க வந்து இங்க அவனை அங்க இருந்தான், அவனை வர வச்சாங்க. இங்க வந்து வர வைக்கல மேடம். அது வர வச்சியா கொஞ்சம் கம்முனிரா, நான் பேசுறல மேடத்துக்கிட்ட. அவங்கள நான் வரைக்கல, அவங்களே மெட்ராஸ் பழிக்க வந்துட்டாங்க மேடம். அவங்கள நான் வர வைக்கல. கம்முனிரு, நீ தான் வர வச்சா. விட்டுடு, நான் வாண்ணா வர வச்சாங்க. வர வச்சியா இங்க கடன் வச்சான் வந்து, நாங்க தான் வச்சு கொடுத்தோம். மெக்கானிக் செட்டு வேலை செய்வான் மேடம். அவன் செய்யும் போதே அவன் சும்மா அவனை வந்து எதுனா ஒரு சின்ன பேசினா போறோம், நீ போடா வீட்டு விட்டு, என் குழந்தை விட்டு போடா வீட்டு. இதே போல எத்தனை தடவை சொல்லிக்கிறாங்க. அவன் சண்டை போட்டு எத்தனை தடவை போயிட்டான் வீட்டுக்கு. அசிமா கேப்பான் மேடம், அசிமா கேப்பான். இவங்க தானே கேட்பான். இவங்க கேட்டா ஏமா அவன் ஆம்பளை ஒரு 4 வார்த்தை கேட்டா இவங்க போயிருப்பான். அப்புறம் பேசுவாங்க திருப்பி கேட்பாங்க. சொல்ல முடியும். சரிப்பா, திருப்பி கேட்பாங்க. சரி விட்டு போ, உனக்கு என்னைக்கு சண்டை இருந்துரு அன்னைக்கு வா அப்படின்னு அதான் சொல்லுவேன். வீட்டுக்கு போலான்னு பாருங்க. ஒண்ணு இல்லைன்னா இவங்களை ஊரு பக்கம் கூட்டிட்டு போய் அங்க போய் இருங்க. ஆமா, இல்லன்னா ஏதாவது டாக்டருக்கு பார்த்து ஆஸ்பத்திரியில சேர்க்க பாருங்க. இல்லன்னா உங்க பசங்க வாழ்க்கை கெட்டு போயிடுங்க. ஏதாவது கொஞ்சம் பண்ணுங்க. நான் பண்றேன் மேடம். சரி, வீட்டுல இருக்கிறது ஆம்பளை பொறுப்பா நடந்துக்கணும். ஐயோ, நான் எவ்வளவு ராத்திரில சண்டை வரும் மேடம். அவங்க எல்லாம் ஏன் வரான்னு சொல்லி கேட்பேன் மேடம். 11 மணிக்கு சண்டை போட மேடம். நான் பகல கூட இருக்க மாட்டேன், நைட்டு தான் வரும். ஒரு வாரம் நைட் இருப்போம், ஒரு வாரம் பகல இருப்பேன். எப்பவுமே நீங்க அவங்களோட தானே இருந்திருக்கீங்க. அவங்க வாய் கூசாம இங்க வந்து உட்கார்ந்து சொல்றாங்க, பசங்களை வளர்க்கறதுக்காக நான் தப்பு பண்ணேன். பேஜாரு சும்மா. ஏன் மேடம், சின்ன வயசுல என்ன பண்ண முடியும் மேடம்? என்ன பண்ண முடியும்? 3 குழந்தை என்ன பண்ண முடியும்? சும்மா பேச. இவங்க வந்து உண்மையை சொல்லுவாங்க. அப்புறமேட்டு நான் இல்லன்னு சொன்னா நீங்க தப்பா நினைச்சிட்டீங்களே, அதுதான் நான் வந்து உண்மையை சொன்னேன். ஒரு கற்பனை உலகத்துல வாழ்ந்துட்டு இருக்காங்க, அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் தேவை. ஆமா, அத கவனிக்கணும். இப்போ அதுதான் முக்கியம். டாக்டர் சொல்லி அனுப்பிச்சாரு, கரெக்டா மாத்தோம்னா 2 மாசம் முடிஞ்சுன்னா மறுபடியும் அந்த மாதிரி இந்த தப்பான தொழில் பண்ணினேன் இதெல்லாம் சொல்றது வந்து வெறும் கற்பனை தான். மேடம் நோட்டு ஏதால எனக்கு நீங்க ஏதாவது ஒரு தண்டனை கொடுத்துருங்க. நான் இது மட்டும் வாழ முடியாது. நான் யாரம்மா உனக்கு தண்டனை கொடுக்க? பசங்க அத்தனையும் போய் சொல்றாங்க மேடம். சரி, போய் சொல்றாங்க. நான் சொன்னது கேப்பியா? பெருமாள் பண்ணாத தாக்கல் இல்ல. அந்த பொண்ணு என்கிட்ட ஓணும், அந்த பொண்ணு என்கிட்ட ஓணும். சத்தியமா எல்லாம் மூடி மறியாது மேடம். சத்தியமா எனக்கு ஏதாவது ஒரு நீதி வேணும், இல்லன்னா எனக்கு தண்டனை வேணும். என்ன வேணும் உங்களுக்கு மேடம்? கண்டிப்பா பெருமாள் சொன்னது உண்மை. சரி, இப்ப பெருமாள் என்ன பண்ணலாம்? பெருமாள் நீங்க கூப்பிட்டு கேளுங்க. சரி, கூப்பிட்டு கேக்குறோம். கூப்பிட்டு கேளுங்க, நேரம் கூப்பிட்டு கேளுங்க மேடம். அத்தனையும் போய் சொல்றான். அவனே சொல்றான் மேடம், நீ இத சொன்னாலும் உன் பொண்ணு எடுக்காது, போடி பைத்தியக்காச்சு ஒண்ணு எடுக்காது, நீ நடக்காது அப்படின்னு சொல்றான். அதே மாதிரி இந்த பொண்ணு என்ன சொன்ன, 2வது பொண்ணு என்ன சொன்னா, நீ டிவில போய் நீ உயிரோடு இருக்குது வேஸ்ட்னு கேட்டா, நான் தப்பு பண்ண நீ என்ன போய் இப்ப சொல்ல போற, நீ சொல்லி என்ன பண்ண முடியும்? சொல்ல முடியாது, நான் அவன் சொல்ல மாட்டேன்டி அப்படின்னு சொன்னா 2வது பொண்ணு. நான் ஏன் கொஞ்ச நேரம் வெளியே வெயிட் பண்ணுங்க. நான் ஏன் மேடம் போய் சொல்ல போறேன் உனக்கு? கொஞ்ச நேரம் வெளியே இருங்க, கொஞ்ச நேரம் வெளியே. நான் சொல்லி என்ன பண்ண போறேன்? சரி, கொஞ்ச நேரம் வெளியே இருக்கேன். வெளியே இருங்க. டாக்டர்கிட்ட கூட்டிட்டு போங்க, ஏன்னா ஊரோட போய் செட்டில் ஆகுங்க. அந்த பசங்களை விட்டுடுங்க. நான் விட்டு மேடம், அவங்க சொல்லி அனுப்பு மேடம். அவங்க சொல்லிடுறாங்க, நான் போய் நான் இருக்க மாட்டேன், நான் செத்துடுவேன் அப்படி சொல்லிடுறாங்க. ஒன்று நான் வீட்டுக்கு போனேன்னா வீட்டுக்கு நான் வர மாட்டாங்க. 2 நாள் சொல்கிறாங்க வீட்டு நான் போயிடுவேன், நீ கொல்ல நான் போயிடுவேன். போட்டேன் மேடம், நைட்டுமா அங்கே வச்சுக்கிறேன், பரவாயில்ல. இவங்க குழந்தைங்கிட்ட போகாத நான் போனால் தான் சொன்னேன் மேடம். அந்த பசங்களோட எல்லாம் செய்கிறாங்க மேடம், எல்லாம் வச்சுக்கிறான். மரும்பு தான் குழந்தை எப்படி பேசுகிறான் பாரு. இவனும் அவனு எவ்வளோ பேசுறானுங்க. அவன் சொல்ல இவன் சொல்ல மாட்டான், அவன் தப்பு செய்ய சொல்கிறான். இவங்க எல்லாத்தையும் மாற்றி பேசுகிறான் மேடம். இவங்களை விட்டுட்டு கல்யாணம் பண்ணது என்னைக்கே என்னை சாபம் பண்ணாங்க. நீ என்னை விட்டு பண்ண எப்படியா உன்னை நான் பிரிச்சே வாங்கணும். இவங்க 2 பேரும் பிரிக்கணும் ஐடியா பண்ண சொன்னாங்க என்கிட்ட. பிரிச்சிடும் கண்டிப்பா, எதனா ஒன்று பண்ணா விட மாட்டேன்னு சொல்லி சாபம் பண்ணாங்க. நீ இதான் இட்டான்ட்டாங்க எல்லாரையும். அவங்க எவ்வளோ நான் சொன்னேன் தெரியுமா? இவர் நினைச்சா ரொம்ப பாவமா இருக்கு. எவ்வளோ கட் பண்ண தெரியுமா மேடம்? ஒரு கட் பண்ண கம்மி இருப்பாங்க. நான் வெளியே நான் ஒரு வாரம் நைட்டு இருப்பேன், ஒரு வாரம் பகலில் இருப்பேன். நான் செக்யூரிட்டி வேலை செய்கிறேன். இது நான் போயிடும்போது இவனுக்கு ஃபோன் பண்ணி 1.5 வருஷம் ஆகி போச்சு. நான் வராதுன்னா அவன் கரெக்டாக இருக்கிறான். போய் அவன் கல்யாணம் ஆகி போச்சு இருக்கிறான். அவனை ஃபோன் பண்ணி ஜனம் பேசுறது, வாடனை வீட்டுக்கு கூப்பிடுறது, இது சொல்றது பெருமாள். ஆமாம், இது போடுவான். அப்புறம் 2 பேருக்கு போட்டான். என் இவங்களே பண்ணாங்க.
அவன் சத்தியமாக நான் ஏன் உங்கள் குடும்பத்தில் நான் வரேன், நான் பண்ண எனக்கு எந்த கோயில் இல்லைன்னா இந்த பொண்ணுக்கு அவங்க பெர்மிஷன் இல்லாம கல்யாணம் பண்ணது ஒரு வெறியா இருக்கும் அவங்களுக்கு. ஆமாம், அந்த ஒரு வெறியிலேயே இருக்காங்க. அதனால தான் அந்த போட்டோ இணைக்கிறது ஆமாம், 2 இதையும் பண்ணிக்கிறாங்க. அந்த மாதிரி எல்லாம் பண்ணி போல்ட்டாந்து போய்க்கிறாங்க. போய் காமிச்சா அவங்க இட்டா சொல்லிடுறாங்க, 2 பேரும் இட்டா நான் கல்யாணம் பண்ணி சொல்லிடுறாங்க. அதுவும் சொல்லிடுறாங்க. இது கேட்டு வந்து குழந்தை நான் நீ போல்ட்டேஷனில் வர சொன்னான்னு சொல்லிச்சு. சொல்லி என் எதிர்க்க சொல்கிறாங்க அவங்க, என்ன போல்ட்டேஷன் பேசுனேன் இன்னும் வர சொன்னாங்க. இது வரமா சொல்லிச்சு குழந்தை. வரமா சொல்லிட்டு கிட்ட வந்து நான் நாளைக்கு பார்க்குறேன், நேராக போச்சு வேலைக்கு நான் போகிறதுக்கு போயிடுச்சு. நேராக போயிடுச்சு மேடம், போய் கல்யாணம் பண்ணிடுச்சு. அதையும் நான் அடிச்சுட்டு சொல்லி பேசுனாங்க. இது பண்ண சாப்பிட்டு 2 பொண்ணு இது போல் பண்ணிட்டாங்க. நீ கம்மு இருந்தாலும் கேட்க மாட்டாங்க. நான் கம்மு சொல்லிட்டு போவேன், நான் இல்லாமல் போது ஆரம்பிச்சிடுவாங்க சண்டை வீட்டில். எங்கள் சின்ன மகன் எவ்வளோ சண்டை போட்டு இப்போ வீட்டுக்கு போயிட்டாங்க. இங்கே குடும்பம் வச்சு வீட்டுக்கு போயிட்டாங்க. இவங்களாலேயே அவன் நல்ல பையன், இவங்களாலே எல்லாரையும் கெடுத்துறாங்க. 3 பேரும் 3 பொண்ணு இது போல் கெட்டுறாங்க. நான் யார்கிட்ட போய் சொல்லுது? என் சொன்ன என்ன தானே தப்பா பேசுகிறாங்கலாம். நீ சரின்ட்டாங்க. எவ்வளோ அடைக்க பார்த்தேன், அடங்க கம்மிக்கிறாங்க. அதன் பிறகு அவங்க நான் போயிட்ட பிறகு ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு சின்ன அவங்க ஆவணை மட்டும் என்ன பேசுவாங்க மேடம், அதை இவங்க பேசாக்கிறாங்க. ஏன்னா பேசணுங்கிட்டு அடிக்க போய்க்கிறாங்க. இவங்கள்ட்ட பேச்சே கொடுக்க கூடாதுங்க. அவங்க வாய் திறக்க விட்டா ரொம்ப தப்பு. நான் என்ன பண்ணேன், நான் சொன்னேன் மேடம், 1 வாரம் வீட்டில் இருப்பேன், நைட்டு வீட்டில் இருப்பேன், 1 வாரம் பகலில் வீட்டில் இருப்பேன். அதனால அது போல் பண்ணுறாங்க மேடம். நான் இல்லாமல் போல பண்ணுறாங்க. முதல்ல உங்க பசங்கள்ட்ட எல்லாம் ஃபோன் நம்பரை மாற்ற சொல்லுங்க. அதை மாற்றினேன் நான். மாத்திட்டு அவங்களுக்கு நம்பரே கொடுக்க கூடாது. இவங்ககிட்ட இவங்க மருமகிட்ட மிஸ்கால் விட்டு இது போல பண்ணுறாங்க. இது போல பண்ண இவனை ஏற்று வருது. ஏன்னா சாவும் நான் இவங்களை பிரித்துக்கோசம் மேடம். இவங்களை எத்தனை தடவை பண்ண இது போல பண்ணிக்கிறாங்க அவங்க. ஏன் பண்றாங்க போன் பண்ணி எடுக்காத பண்ண சொல்லிட்டு நான். இவர் என்ன சொல்றாருன்னா, மருமகனை கூப்பிட்டு மிஸ் கால் கொடுத்து பொண்ணை பத்தி தப்பா பேசி அவரை ஏத்தி விடுறது. ஆமா, இவனுக்கு எதனா வீட்டுக்கு போடாம பாரு அப்படின்னு ஏற்றி விட்டுட்டேன் மேடம். இது போல எவ்வளவு பண்ணிக்கிறாங்க மேடம். என் பெரிய பொண்ணு தானே ஆஸ்பத்திரி கூட்டிட்டு போங்க. நான் வந்தாயிட்டுமா மேடம், நீங்க சொல்லுங்க மேடம். வந்தா இல்ல எல்லாம் உங்க பசங்க வாழ்க்கை போயிடுங்க. என்ன பண்ணுது, நான் என்ன பண்ணுது, இந்த பசங்க வாழ்க்கை கட்டணும் இல்லைன்னா கிளம்புங்க. சரி மேடம். வணக்கம். பாத்துங்க. வரேன் மேடம். நான் எவ்வளோ 3 ஆப்ரேஷன் பண்ணிக்கிறாங்க, எவ்வளோ அளவுக்கு நான் சம்பாதிச்சு எல்லாம் கடன் ஆச்சுட்டேன் மேடம். அதில் ஒரு 2 லட்சம் ரூபாய் கடன் ஆச்சு. ஒரே ஒரு பைசா அவங்க கேட்டுப்பாரு அவங்களே கொடுக்கல. நான் அடிச்சிட்டேன். இந்த மாதம் ஆடிடு மேடம், லாஸ்ட் மேடம். என்னெல்லாம் கஷ்டம் இல்ல. ஒண்ணு இல்லைன்னா குடு பழக்கத்துக்கு அடிமையாயிடுறாங்க. புருஷனுக்கு அந்த மாதிரி கெட்ட பழக்கம் இல்ல. நீங்க கிளம்புங்க. கெட்ட பழக்கம் இல்ல, நல்ல மனுஷன், பொறுப்பா குடும்பத்தை பாத்துக்கிறாருன்னா மனைவி இந்த மாதிரி ஏதாவது பண்ணிடுறாங்க. எவ்வளவுதான் துக்கம், எவ்வளவுதான் பிரச்சனை. இந்த பசங்க என்ன பண்ணும்? அது 2ஐயும் பார்த்தா இப்படி இருக்கு. உடம்புல சத்தே இல்லை. இந்த பசங்க எப்படி குடும்பம் நடத்துவோம், எப்படி பசங்களை பார்த்துக்கும்? வயத்தெறியறது பார்த்தா. அந்த அம்மாவை ஆஸ்பத்திரிக்கு கூட்டிட்டு போய் உடனடியா ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும். இல்லைன்னா குடும்பமே ரொம்ப சீரழிஞ்சு போயிடும். நாளை மறுபடியும் இன்னொரு உண்மை சம்பவத்துடன் உங்களை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம். சொல்வதெல்லாம்